வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக அண்மையில தாயகத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய நூலகம் திறந்து வைக்கப்பட்டது. அது தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகளும் வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த நூலகத்தினுடைய கட்டுமான பணிகளை முக்கியமாக மேற்கொண்டவர் முன்னாள் முதலமைச்சர் சந்திரகாந்தன் பிள்ளையானவர்கள். ஆனால் இந்த நூலகம் திறக்கின்ற நிகழ்விலே அவர் கலந்து கொள்ள முடியல என்றால் அவருக்கு பல்வேறு அரசியல் சிக்கல்கள், சிறை வாசகம் இருக்கிறபடியால் முடியல. ஆனால் அதே நேரம் இந்த நூலகத்தை சுமந்திரன் திறந்து வைத்திருக்கின்றார். அனுரா ஜனாதிபதி அவர்கள் அருகில் நின்றிருக்கின்றார். இது ஒரு ஏற்கனவே இருக்கின்ற இந்த மட்டு யாழ் மாவட்ட பிரச்சனைகளை மீண்டும் ஒரு முறை பேச வைத்திருக்கின்றது. இது தொடர்பில் எங்களோடு உரையாடுவதற்காக உங்களோடு இணைந்து கொள்கின்றார் தமிழீழ மக்கள் விடுதலை புலிகளின் அமைப்பினுடைய ஆலோசகர் ஸ்டாலின் ஞானம் மற்றும் எழுத்தாளர், ஆய்வாளர். வணக்கம் ஸ்டாலின். வணக்கம். இந்த நூலகம் திறப்பில சுமந்திரன் அவர்கள் நூலகத்தை திறந்து வைத்ததை தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களும் வெளியில வந்திருக்குது. அடுத்தது இந்த நூலகம் தொடர்பான ஏற்கனவே சில நேர்காணல்களை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். இது தொடர்பிலே நீங்கள் அதிருப்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கோணத்தில் என்ன நடக்குது? இதுல இப்ப சுமந்திரன் அவர்கள் மட்டக்களப்பு மாநகர சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பின், அதாவது தமிழரசு கட்சியினுடைய ஆட்சியில் இருப்பதனால் மாநகர சபைதான் இந்த திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை பொருட்படுத்தி முன்னின்று செய்துள்ளது. அந்த வகையில் அவர்கள் ஜனாதிபதி அவர்களை அழைத்திருக்கிறார்கள். அதே போல யாழ்ப்பாணத்திலிருந்து சுமந்திரன் அவர்களும் இதற்கு அழைக்கப்பட்டு கலந்து கொண்டிருக்கிறார். மக்களுடைய பிரதிநிதிகளாக இல்லாத ஒருவருக்கு அரச விழாவிலே ஒரு முன்னுரிமை கொடுப்பது என்பது முதலாவது மக்களுடைய ஆணைக்கும் உரிமைக்கும் எதிரானது. இரண்டாவது, இது ஒரு சம்பிரதாய அரசியல் மரபுகளை மீறக்கூடிய ஒரு விஷயம். இது சுமந்திரன் ஒரு லோயர், அந்த வகையிலே அவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்படியான ஒரு விழாவுக்கு அவர் அழைக்கப்படுவது முறையற்றது என்பதை அவர் ஏற்பாட்டு குழுவினருக்கு தெரிவித்திருக்க வேண்டும். அதை கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் தானே அவர். இல்ல, அது கட்சிக்குத்தான பதவியில் அவர் இருக்கிறார். கட்சியினுடைய தலைவராகவோ பொதுச் செயலாளர் இருப்பவர் என்பது வேறு. ஒரு அரசியல் ரீதியாக பதவி என்பது மக்களுடைய பிரதிநிதித்துவ பதவியாக இருக்க வேண்டும். மக்களால் தோற்கடிக்கப்பட, குறைந்தபட்சம் அவர் யாழ்ப்பாணத்தில் ஒரு எம்பியா இருந்தால் கூட ஒரு மக்கள் பிரதிநிதி, இலங்கை நாட்டினுடைய மக்கள் பிரதிநிதி என்று நாங்கள் பொதுவாக அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் இந்த விடயத்திலே அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தார் அல்ல யாழ்ப்பாணத்து பிரதிநிதி என்பதல்ல பிரச்சனை. அப்படி கூட அவர் இல்லை. அவர் மக்கள் பிரதியை இல்லாத ஒரு நிலையில், அரச பதவியில் இல்லாத ஒருவரை, ஒரு கட்சியினுடைய செயலாளராக அல்ல உப செயலாளராக இருக்கக்கூடிய ஒருவரை கட்சி கூட்டம் அல்லது இது அரசாங்கத்தினுடைய ஒரு விழா. இந்த விழாவுக்கு அழைத்து முன்னுரிமை கொடுத்து அவரை பேச வைத்து திரைநீக்கம் செய்ய வைக்கும் அளவுக்கு கொண்டு சென்றது உண்மையிலே ஒரு மரபுகளை மீறுகின்ற, ஒரு அரசியல் அறியாமையில் அல்லது அரசியல் அனாவடித்தனமாக செய்கின்ற ஒரு செயற்பாடாக நான் இதை பார்க்கின்றேன். சுமந்திரன் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆனா பாராளுமன்றம் செல்லல. இப்ப பாராளுமன்றம் சென்ற எம்பியாக இருந்திருந்தால் அவர் திறந்து வச்சதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையோ? இல்ல, அதுல வேற ஆட்சேபனைகள் இருக்கு. அதாவது இது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, அவர் எம்பியாக இருந்திருந்தாலும் கூட மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல 4-5 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அப்ப அல்லது கிழக்கு மாநிலத்திலே இன்னும் பல பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் பலர் இருக்கிறாங்க. இதுல இவர்களை எல்லாரும் ஒதுக்கி அல்லது இந்த நூலக செயற்பாட்டுக்காக உழைத்த மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் அல்லது டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பானார்கள் அல்லது கல்விமான்கள் எல்லோரையும் ஒதுக்கி இது ஒரு அரசியல் விழாவாக, அரசியல் கட்சியினுடைய விழாவாக நடத்தியிருக்கிறார் என்பதுதான் இது. இந்த தரப்பில் இருந்து மட்டுமல்ல, மட்டக்களப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தரப்பில் இருந்து கூட இதுக்கு ஆட்சேபனைகள் வந்திருக்கிறது. சாணக்கியன் சுமந்திரன் குழுவினரினுடைய ஒரு அரசியல் நாடகம் இது அங்கே அரங்கேறியிருக்கிறது. ஐயேந்திரன் அழைக்கப்படவில்லை, யோகேஸ்வரன் ஐயா அழைக்கப்படவில்லை, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் அங்கே முன்னுரிமை வழங்கப்படவில்லை, கல்விமான்கள் அழைக்கப்படவில்லை, பல்கலைக்கழகம் சார்ந்த கல்விமான்கள் அழைக்கப்படவில்லை. இந்த நூலகத்துக்காக நூல் சேகரிப்பு குழு ஒரு புத்தக திருவிழாவை நடத்தி அந்த நூல் சேகரிப்பு குழு சந்திராந்தன் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருந்தார். அந்த நூல் சேகரிப்பு குழு அழைக்கப்படவில்லை. அந்த புத்தக திருவிழாவை நடத்தி புத்தகங்கள் வழங்கிய முக்கியஸ்தர்கள் அழைக்கப்படவில்லை. அப்ப யாரையுமே அழைக்காமல் ஒரு கட்சி விழாவாக அதை நடத்துவதன் பின்னணி என்ன என்றால், தேர்தல் நாடகங்களுக்கு ரெடியாக இவர்கள் ஒரு அரசியல் வாக்கு சேகரிப்புக்காக இந்த பெரிய ஒரு அரசியல் மக்களுக்கான ஒரு நூலக கட்டண போடாவை தங்களுக்காக பயன்படுத்த முனைகிறார்கள் அல்ல பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தான் இப்பொழுது பரவலாக எழுந்திருக்கு. இப்ப என்ன நீங்க அரியநேந்திரன் மற்ற யோகேஸ்வரன் போன்றவர்கள் அவர்களும் மக்களால் நிராகரிக்கப்பட்டுட்டார்களான அவர்களையே அழைக்கணும்.
இல்ல அது நான் சொல்றேன் என்னன்னா, மட்டக்களப்பு சார்ந்த பிரதிகளா இருக்கின்ற அரசியல் முக்கியஸ்தர்களை நான் சொல்றேன் அழைப்பு சாதாரண அழைப்பு கூட விடுக்கப்படவில்லை. ஆஹா. முக்கியத்துவம் கொடுப்பது என்பது வேறு. அழைப்புகள் கூட கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு. நான் சொல்வது என்ன விளங்கணும். சுமந்திரன் ஒரு 10 11 வந்து போயிருந்தால் பரவாயில்லை. அது இஷ்யூ ஆயிருக்காது. அவர் அழைப்புகள் கொடுத்திருக்கலாம் சுமந்திரனுக்கு. அது பிரச்சனை இல்லை. அவர் அந்த விழாவிலே பேசிய 3 4 பேருக்குள்ள அவருக்கும் பேசுவதற்கு இடம் கொடுத்ததும், அவரை ஜனாதிபதிக்கு பக்கத்திலே அனுப்பி ஜனாதிபதி அவர் ஒரு பெருந்தன்மையாக அந்த திருநீக்கம் செய்கின்ற போது சுமந்திரன் நீங்கள் திருநீக்கம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு பெருந்தன்மையா சொல்லிக்கிறார். சில வேளை ஜனாதிபதிக்கு இது பிள்ளையார் கட்டிய நூலகத்தை நகராக்குவது பற்றி அவருக்கு மனச்சாட்சி கொடுத்திருக்கலாம். அது அவர் எதுக்காக சொன்னார் அந்த பெருந்தன்மையோட பக்கத்தில் இருக்கிற சுமந்திரன் ஒரு அரசியல் முக்கியஸ்தர் என்ற வகையிலே அவர் வந்தவரை வாசலுக்கு வந்தவரை அவமதிப்பது என்பது வளமையிலே அந்த வகையில் அவர் திருநீக்கம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனா சுமந்திரனுக்கு இந்த இப்படி ஒரு செயலை நான் செய்ய போகின்றேன் என்றதை திட்டமிட்டுத்தான் அவர்கள் அந்த முன்னணியில நடந்திருக்கிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. ஜனாதிபதி ஒரு பெருந்தன்மையாக தான் திறக்க வந்த நூலகத்தை ஒருவருக்கு திறக்கிறதுக்கு அனுமதிக்கிறார். அந்த நேரத்துல அந்த நீங்கள் சொல்ற மட்டக்களப்பை சார்ந்த யாராவது அந்த நூலகத்தை திறந்திருக்கலாம், அல்லது முன்னாள் மேயர் அவர்தான் இந்த நூலகத்துக்கு முன்னெடுப்பை செய்தவர் நினைக்கிறேன். முன்னாள் மேயர் சிவகீதா அவர்கள் கூட அழைக்கப்படவில்லை. அதை செய்திருக்கலாமோ தோணுது. அப்படி யாராவது அழைச்சிருந்தா கூட இந்த பிரச்சனை பெருசா வந்திருக்காது. இது மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நிராகரிச்சு, தமிழிசை கட்சிக்குள்ளே இருக்கிற பாதி பேரை நிராகரிச்சு, முன்னாள் அரசியல் இந்த நூலகத்துக்காக கஷ்டப்பட்ட எல்லோரையும் நிராகரிச்சு போட்டு சுமந்திரனை கொண்டு வந்து இந்த நூலகத்தை திறக்க வேண்டியதன் அவசியம் என்ன, அதுக்கான காரணம் என்ன என்பதுதான் இப்ப எல்லாரும் எழுப்புகின்ற கேள்வி. இப்ப இந்த பிரச்சனையை நீங்கள் எழுப்புறதின் நோக்கம் இது உண்மையிலேயே பிள்ளையானால திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனா பிள்ளையான் பதவியில இல்ல, ஆனவடியால் அந்த காழ்ப்புணர்வுல இருந்து நீங்கள் பேசுகின்றீர்கள் என்றும் சிலர் வாதிடலாம். அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல இதுல காழ்ப்புணர்வு ஒன்றும் இல்லை. முதலாவது நான் சொன்ன மாதிரி மக்கள் பிரதிநிதி இல்லா ஒருவர் ஒரு அரசு விழாவில் திறப்பு விழா செய்வது என்பது முதலாவது ஒரு பிள்ளையான விஷயம். அது மக்கள் இறமைக்கு எதிரானது. இரண்டாவது அரசியல் மரபுகளை மீறுகின்ற செயல். இந்த 2 விஷயங்களும் அரசியல் முக்கியமான விஷயங்கள். அவை இதை தவிர்த்திருக்க வேண்டியது அல்லது கட்டாய ஒரு செயலை செய்திருக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய வாதம். இரண்டாவது மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வகை முக்கியத்துவம் பெற்ற ஒருவரை இந்த திறப்புலாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். அப்படி இல்லாமல் யாழ்ப்பாணத்திலிருந்து சுமந்திரன் போன்றவர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த சுமந்திரனுக்கும் இந்த லைப்ரரிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு இதுவரையில் எப்போதாவது ஒரு நாள் போகும்போது கூட எட்டி பார்த்திருப்பாரா சுமந்திரன்? சுதந்திரனால ஒரு புத்தகத்தை கொண்டு வர முடிந்த அவருடைய யாழ்ப்பாணத்தில் 1,00,000 புத்தகங்களை நாங்கள் சேர்த்திருக்கின்றோம். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவராக இருந்த பிள்ளையார் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் இந்த நூலகத்துக்காக 1,00,000 புத்தகங்களை இதுவரை சேர்த்திருக்கின்றோம். எதையுமே ஒரு துன்பை கூட இந்த நூலகத்துக்காக எடுத்து போட முடியாத தமிழிசை கட்சியினர் ஒரு துன்பை கூட இந்த நூலகத்துக்காக ஒரு வார்த்தையை கூட பேசியிருக்க முடியாத சுமந்திரனுக்கும் மட்டக்களப்புக்கும் இந்த லைப்ரரிக்கும் என்ன சம்பந்தம் என்பதுதான் நாங்கள் எழுப்புகின்ற கேள்வி. இதே நூலகத்துக்கான இந்த கரு எங்க இருந்து வருது? இப்போ என்னென்றால் வடக்கு கிழக்கின்ற நூலகங்கள் இதுகள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில தான் நீண்ட காலமாகவே இருக்கு. இந்த நூலகத்துக்கான கரு எங்க இருந்து வந்தது? இந்த நூலகம் பிள்ளையான் அவர்கள் 2018ஆம் ஆண்டு முதலமைச்சராக வந்த போது, அதாவது கிட்டத்தட்ட யுத்தம் அப்போது வடக்கிலே முடித்திருக்கவில்லை, கிழக்கிலே யுத்தம் முடிந்தது. வடக்கிலே யுத்தம் நடந்து கொண்டது. அப்போது கிழக்கிலே 18ஆம் ஆண்டு பிள்ளையார் அவர்கள் முதலமைச்சராக வந்தவர், கிழக்கு மாநிலத்திற்கான முதலாவது முதலமைச்சராக வந்தவர். அவருக்கு பாரிய அதிகாரம் இருந்தது. முதலமைச்சராக எல்லா புனர்வாழ்வு புனரமைப்பு வேலைகளையும் செய்ய வேண்டிய தேவை இருந்தது. அந்த வேளையிலே கல்வி அமைச்சராக கிழக்கு மாகாண கல்வி அமைச்சராக இருந்த அவர் இருந்தவர். அப்ப அவர் தமிழ் பகுதியினுடைய கல்வி பிரச்சனை எல்லாம் முதலமைச்சரை பார்த்துக் கொள்ளுங்க மாதிரி அவர் அந்த விஷயங்களை தலை போடல. அப்ப கல்வி அமைச்சர் என்பதையும் ஒரு அன்அபிஷியலா முதலமைச்சரை பார்த்துக் கொண்டார். உள்ளாட்சி அமைச்சும் முதலமைச்சருக்கு கீழே தான் இருக்கிறது. இந்த வகையிலே அதே வேளையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரதேச சபைகளும், அதாவது மாநகர சபை உட்பட தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய ஆளுகையில் தான் இருந்தது. மாநகர சபையிலே சிவகீதா பிரபாகரன் அவர் ராஜன் சத்தியமூர்த்தி புலிகளால் கொல்லப்பட்ட ராஜன் சத்தியமூர்த்தியினுடைய மகள் சிவகீதா பிரபாகரன் நகர மாதாவாக இருந்தார், மாநகர மாதாவாக இருந்தார். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல கல்வி சார்ந்து பல வேலை திட்டங்களை முன்னெடுத்தார். பல 100 பாடசாலைகள் கிழக்கு மாநிலத்திலே 30 வருட இடைவெளியில் அசையாமல் இருந்த, அதாவது எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் இருந்த பாடசாலைகள், மூடப்பட்டு கிடந்த பாடசாலைகள், சீரழிந்து கிடந்த பாடசாலைகள், உடைந்து கிடந்த பாடசாலைகள் என்று இந்த யுத்தத்துக்கு பின்னர் இந்த பாடசாலைகள் எல்லாம் புனரமைக்கின்ற வேலைகளில் ஈடுபடுகின்ற போதும் அவர் இந்த பாடசாலைகளில் பல 100க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் கிழக்கு மாநிலத்திலே 30 வருட இடைவெளிக்கு பின்னர் முதல் முறையாக தரப்படுத்திருந்தார். அதாவது ஆரம்ப பாடசாலைகளை கனிஷ்ட பாடசாலைகளாகவும் கனிஷ்ட பாடசாலையை உயர பாடசாலைகளாகவும் மாற்றி இந்த பாடசாலையை அபிவிருத்தி செய்கின்றார். அதற்கேற்றாவது பாடசாலைகளுக்கு முதலாக 1000க்கும் மேற்பட்ட கண்ணனிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. உயர்தர
பாடசாலைகளுக்கு. இதெல்லாம் பிள்ளையான் செய்த வேலை. இந்த நேரத்திலே பல கிராமிய நூலகங்களை அவர் அமைத்து வருகின்றார். கிராமிய நூலகங்கள் அமைக்கின்ற போதுதான் அவருடைய சொந்த ஊரிலே பேத்தாளை என்கின்ற அவருடைய சொந்த ஊரிலே அவர் சின்ன ஆசையாக கூட இருக்கலாம் ஒரு பெரிய லைப்ரரியை கட்டினார். அது அந்த கிராமத்து லைப்ரரி என்றதை தாண்டி ஒரு மிகப்பெரிய லைப்ரரியாக மாறியது. எந்த ஊர்ல கட்டினார்? பேத்தாளை, வாழைச்சேனையை சேர்ந்த பேத்தாளையிலே நீங்க போகின்ற போது கூட பார்க்கலாம். வாழைச்சேனையிலே பேத்தாளையிலே ஒரு கிராமத்து லைப்ரரி தான் இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய லைப்ரரியாக வந்தது, வளர்கின்றது. அப்ப அதைத் தொடர்ந்து அவர் இதே போல ஒரு மாநகர சபை யார் சொல்லியிருக்கார்கள், மாநகர சபையிலே இருக்கக்கூடிய லைப்ரரி மிகவும் சின்னதா இருக்கின்றது. பேத்தாளை லைப்ரரி கட்டிய போல மாநகர சபை லைப்ரரியும் பெருசாக கட்ட வேண்டும் என்று அவருக்கு பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருந்தது. அப்ப பல என்பதை பற்றி பேசியிருப்பார்கள். அந்த வகையில் அவர் அந்த நூலகத்தை அவர் இயல்பிலேயே அந்த நூலகங்கள் சார்ந்த இந்த வேலையை செய்கின்ற போது அவர் மண்டல மாநகர சபையின் நூலகத்தை கவனித்து எடுத்தால் மிக குறுகிய சிறிய ஒரு வீடு போன்ற ஒரு கட்டடம் மண்டல மாநகர சபை என்று வரை இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட 75 வருஷங்களுக்கு முதல் கட்டப்பட்ட நல்ல மாசமுடைய காலத்துல கட்டப்பட்டது நினைக்கிறேன். அப்ப இந்த நூலகத்தை கட்டுவதற்கான ஒரு இடத்தை தெரிவு செய்ய வேண்டிய தேவை வருகின்ற போதுதான் மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட அதே லைப்ரரி, பழைய லைப்ரரி இருக்கிற எல்லைக்கு அந்த அருகாமையிலே இருக்கின்ற இடங்கள் முழுக்க இராணுவத்தினர் கட்டுப்பட்டு இருந்தது. அது உயர் பாதுகாப்பு வரையும் உங்களுக்கு தெரியும். மாநகர சபை, கச்சேரி அவற்றை பாதுகாப்பதற்காக தபால் தலைமையகம் போன்றவற்றை பாதுகாப்பதற்காக இராணுவம் ஒரு 30 வருடங்களாக அந்த மட்டக்களப்பு பேவர் அரங்கை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா காணிகளையும் கட்டுப்படுத்தி மிகப்பெரிய ஒரு இராணுவ நிலையம் அமைத்திருந்தார்கள் ராணுவ முகாம். அப்ப அந்த இடத்துல அங்கே ஒரு இடம் எங்களுக்கு அந்த முதலமைச்சராக பிள்ளையார் பதவியேற்றதிலிருந்து இந்த இராணுவ பாதுகாப்பு வலயங்களை குறைத்துக் கொண்டு வருவதும் அந்த இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை விடுவிப்பதும் வேலை திட்டங்களை மாகாணம் முழுக்க நாங்கள் செய்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த மட்டக்களப்பு மாநகர சபைக்குள்ள எல்லையிலே இருந்தும் இந்த ஆமியை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற திட்டம் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் மட்டக்களப்பு மாநகர சபை என்ற முக்கியமான இடம் என்பதனால் அந்த இராணுவத்தை வெளியேற்றுவதற்கான திட்டம் மிகவும் நினைத்த மாதிரி கைகூடவில்லை. அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு திட்டத்தை போட்டார் மாநகர சபை லைப்ரரி கட்டுவதற்கு எங்களுக்கு இடம் வேணும். இந்த மாநகர சபை ஆமி வச்சிருக்கிற இடத்துல எங்களுக்கு பெரிய இடம் இருக்குது. அந்த காணி அரசாங்க காணி பூமி. இப்ப இதை லைப்ரரிக்காக எடுப்பதற்காக தூண்டுவதனூடாக ராணுவத்தை நாங்கள் வெளியேற்றலாம் என்று சொல்லி இந்த ஒரே ஏரியில 2 மாங்காய் வாரி ஜனாதிபதி ராஜபக்ஷ அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு பல முறை கதைச்சி பேசி ஒவ்வொரு முறையும் போன்ற போது தகவல்களை கொடுத்து மட்டக்களப்பு மாநகர சபைக்குள்ளே இருந்த மாநகர சபையை சுற்றி இருந்த அந்த மட்டக்களப்பு விவர அரங்கை சுற்றி இருந்த அந்த இராணுவ முகாமை நாங்கள் முழுமையாக அகற்றுவதற்கு வெற்றிகரமான நடவடிக்கையை செய்து முடித்தோம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் கருணாமன் அவர்களும் புனர்வாழ்வு அமைச்சராக பொறுப்பேற்கிற காலம். அப்ப அவருடைய சப்போர்ட்டும் சேர்ந்து அதுக்கு அந்த நேரத்தில் செய்து முடிக்க அந்த இடத்தை நாங்கள் கையகப்படுத்தி எடுத்துத்தான் அதிலே ஒரு பெரிய லைப்ரரியை கட்டணும் திட்டம் போடப்பட்டது. அப்ப இந்த திட்டத்தில முதல் கட்டமாக 195 மில்லியன் ரூபாய்கள் செலவழித்து இந்த திட்டம் ஒரு பட்ஜெட் போடப்பட்டது. அப்ப அந்த எஸ்டிமேஷனுக்கு உடனடியாக அது பெரிய காசா இருக்குல்ல அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த பிள்ளையார் பொறுத்த வரைக்கும். அப்ப அதை உடனடியாக 3 கட்டங்களாக ஒரு 20 மில்லியன் முதற்கட்டமாகவும் முதல் 6 மாதத்துல அடுத்த 6 மாதத்துல இன்னும் ஒரு 20 மில்லியன் திருப்பி ஒரு 6 மாதத்துக்குள்ள 40 மில்லியன் என்று சொல்லி 80 மில்லியன் ரூபாய்கள் அந்த 195 மில்லியன் ரூபாய்களிலே 80 மில்லியன் ரூபாய்களை ஏறக்குறைய அரைவாசி பணத்தை அந்த நேரத்திலே விடுவித்து இந்த கட்டட வேலைகள் 3 மாடியான கட்டடம் என்பதனால் முதலாவது தளம் கிட்டத்தட்ட பூர்த்தியாகப்பட்டு 2வது தளத்துக்கான அந்த தூண்கள் எழுப்பப்பட்ட நிலையிலே பிள்ளையார் கைது செய்யப்பட்டு விட்டார். அதற்கு பிறகுதான் மாகாண சபையும் கலைந்து விட்டது. மாகாண சபையும் கலைந்து 2012ஆம் ஆண்டு 4 வருட இடைவெளியிலே மாகாண சபை கலைக்கப்பட்டு விட்டது. ஒரு வருடத்துக்கு முன்னதாக. அப்ப அந்த 4 வருடங்களுக்குள்ளேயும் பிள்ளையார் செய்யக்கூடிய வேலைகள் அந்த பாதி வேலைகள் அவ்வளவு நிறுத்தப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு பிள்ளையார் கைது செய்யப்பட்டது. இதன் ஆரம்ப கட்டக்காது. தொடர்ச்சியாக நான் சொல்ல வேண்டும். இதற்கு பிறகு இந்த நூலக கட்டத்துக்காக 15ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றங்கள் வருகின்ற போது பிள்ளையான் கைது செய்யப்படுகின்றார். பிள்ளையான் கைது செய்யப்பட்டு யோசப்பனுடைய கொலை குற்றச்சாட்டிலே அவர் கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலிலே 5 வருடங்களுக்கு வைக்கப்பட்டிருந்தார். அந்த 5 வருட காலத்துக்குள்ளேயும் 2015 20ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த 5 வருட காலத்துக்குள்ளேயும் நல்லாட்சி நடைபெறுகின்றது. இந்த நேரத்தில் நான் அந்த தேதியை உங்களுக்கு சொல்ல வந்துவிட்டேன். 2010ஆம் ஆண்டு இந்த கல்வி டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இந்த கல்வி வைக்கப்பட்டு சிவகங்கை மாநகர மேயராக இருந்த சிவகங்கை தலைமைக்கு இந்த கல்வி வைக்கப்பட்டு இந்த அதிகார வேலைகள் வந்தது. அப்ப 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் வந்த உடனே பிள்ளையார் கைது செய்யப்பட்டதன் காரணமாக இந்த வேலைகள் முழுமையாக தடைப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு அவர் அரசியல் அதிகாரத்திலும் இருக்கவில்லை, அவர் வெளியிலும் இருக்கவில்லை. எனவே இந்த வேலைகள் மாநகர சபை பொறுப்பெடுக்கவில்லை. அது மாநகர சபை அதுக்கு பிறகு பொறுப்பெடுக்கவில்லை. அதே நேரத்திலே நல்லாட்சி காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்திலே மிகவும்
நெருக்கமாக இருந்த அரசாங்கத்தோடு இருந்தது. படைகள் சூழ ஒரு எழுதப்படாத பிரதமராக, இரண்டாவது பிரதமராக, துணை பிரதமராக என்று சொல்லக்கூடிய நிலையிலே இலங்கையில் இருந்தார். உங்களுக்கு தெரியும். மண்டல மாவட்டத்தை அபிவிருத்தி தலைவராக சிறிசேன ஐயா அவர்கள். இன்னொரு பக்கத்திலே பிறகு சிறிது காலத்துக்கு பிறகு தலைவராக சம்பந்தன் ஐயா குத்துக்கல்லாட்டம் இருந்து விட்டு கொழும்பு உல்லாச விடுதியில் இருந்து விட்டு அவர் வந்து விட்டார். இவர்கள் எல்லாம் இந்த 5 வருடம் ஆட்சியில் இருந்த காலத்தில், அதிகாரத்தில் இருந்த காலத்தில் இந்த நூலகத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. ஒரே ஒரு சாதனை, மிகப்பெரிய சாதனை தமிழ் வரலாற்றிலே, தமிழ் அரசியல் வரலாற்றிலே சிறிசேன ஐயா அவர்கள் அந்த மாவட்ட குழு அமைத்துக் குழு தலைவராக இருந்த அந்த 5 வருடத்தில் ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார் ஜனாதிபதி. நூலகத்தை கட்டி முடிப்பதற்கு பணம் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த ஒரு கடிதத்தை தவிர வேற எந்த முயற்சியும் யாரும் எடுக்கவில்லை. சுமந்திரனுக்கு என்ன இதை பற்றி என்ன தெரியும்? சுமந்திரனை பற்றி அறிந்திருந்தாரா, தெரிந்திருந்தாரா, ஏதாவது செய்திருக்கிறாரா என்ற கேள்விகளால் இப்பொழுது எழும்புகின்றது. அவர் பக்கம் இருக்கட்டும். இந்த நிலையிலே இந்த 5 வருட காலங்களிலும் எந்த வேலைகளும் செய்யாத காலகட்டத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். அரங்கம் என்கின்ற ஒரு பத்திரிகை மட்டக்களப்பிலே உருவாகின்ற அந்த பத்திரிகை அரங்கம் வருகின்ற போது சீவகன் அவர்கள், பிபிசியினுடைய மூத்த ஊடகவியலாளர் அந்த சீவகன் அவர்கள் பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்கள் அரங்கம் நிறுவனம் சார்பிலே ஒரு ஊடக சந்திப்பை ஊடக பயிற்சி பெற்றதை நடத்துகிறார்கள் மட்டக்களப்பிலே. அந்த பயிற்சி பெற்றங்கி நோர்வேயிலிருந்து தமயந்தி ஒளிப்பட கலைஞர் கவிஞர் தமயந்தியும், கிளிநொச்சியிலிருந்து கருணாகரன் எழுத்தாளர் போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொள்கின்றார்கள். இப்ப இவர்கள் இந்த நூலக கட்டடத்தை கண்ணுற்று இப்படி ஒரு கட்டடம் கிடக்கின்றது, இது என்ன என்று சொல்லி எடுத்து அந்த படத்தை, அந்த போட்டோ எடுத்து அந்த பயிற்சி பெற்றவர்களே அதை பற்றி பேசுகின்றார்கள். அதுக்கு பிறகு சீவகன் அவர்கள் தன்னுடைய அரங்கம் பத்திரிகையிலே தொடர்ச்சியாக இந்த நூலகத்தை பற்றி கேள்வி எழுப்பி, ஏன் இந்த கட்டடம் இப்படி கட்டப்பட்டு கிடக்கின்றது, இதை கட்டுவார் யாரும் இல்லையா என்பதாகவே கட்டுரைகளை எழுத தொடங்கி செல்வராஜா அவர்கள் நூலகவியலாளர் லண்டனில் வசிக்கக்கூடிய ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு இந்த நூலகங்கள் பற்றிய கட்டுரைகளையும், மட்டக்களப்பு நூலக வரலாறு பற்றிய கட்டுரைகளையும், இந்த நூலகத்தை எப்படி கட்டி முடிக்க வேண்டும், எப்படி வடிவமைக்க வேண்டும், எப்படி இதை ஒழுங்கமைத்து இந்த நூலகத்தை திறமையான நூலகமாக பரிணமிக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனைகளை சேர்ந்த கட்டுரைகளை தொடர்ச்சியாக எழுதி வந்தார். இது நூலகத்தை பற்றிய மிகப்பெரிய கவனத்தை மீண்டும் மக்கள் மத்தியில் எழுப்பியது. இருந்தாலும் இது பற்றிய வேலைகளை செய்வதற்கு யாரும் இல்லாத நிலையிலே 18ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, அதாவது பிள்ளையார் உள்ளுக்கு போய் 3 வருஷத்துக்கு பிறகு 15ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்படுகிறார். 18ஆம் ஆண்டு வரைக்கும் அப்ப தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அழிந்து விட்டது, பிள்ளையாருடைய அரசியலை முடிந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் 18ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலிலே மிகக்கூடிய வெற்றிகளை மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் குவிக்கின்றார்கள். மிகப்பெரிய எழுச்சியாக மாறுகின்றது. அப்போது அந்த உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களுடைய வெற்றியை பயன்படுத்தி அரசியல் ரீதியாக அதிகாரங்களை மீண்டும் எப்படியாவது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசாங்கத்தை வைத்து பணங்களை ஒதுக்க வைக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை நாங்கள் போட்டு, அது முதலமைச்சர் சிறையில இருந்து கொண்டு அவர் சிந்தித்த சிந்தனை போட்டு, நாங்கள் இந்த எங்களுடைய உள்ளாட்சி மன்ற வேட்பாளர்கள் அனைவருடைய பதவி பிரமாணத்தையும் கவர்னரை அழைத்து செய்ய வைத்தால் அரசாங்கத்தை எங்களுடன் இந்த கவர்னரை பயன்படுத்தி இந்த கட்டடத்துக்கான நிதி ஒதுக்க வைக்கலாம் என்கின்ற ஒரு திட்டத்தை போட்டு ரோஹித போகலாகமன் அவர்கள் கவர்னராக இருந்தார். அவரை தொடர்பு கொண்டு எங்களுடைய கட்சியினுடைய கௌரவ செயலாளர் பிரசாந்தன், அந்த இடத்தில் இருந்த தலைவர்கள், அதில் ஒருவர் இறந்து விட்டார் யோகவில்லையா, எப்பொழுதும் விலை தலைவராக இருக்கின்ற ஜெயமன்னன் போன்றவர்கள் முன்னாள் கிழக்கு மாநில உறுப்பினர் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு கவர்னரை அணுகி கவர்னரிடம் இந்த வேண்டுகோளை வைக்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும், உங்கள் தலைமையில் தான் நடத்த வேண்டும் ராஜேந்திரன் நாங்கள் மேற்கொள்வோம். இந்த நேரத்திலே பிள்ளையார் அவர்கள் போட்ட திட்டத்தின்படி கவர்னர் அவர்கள் மட்டக்களப்பு வருகின்றார், பதவியேற்பு விழா நடக்கின்றது, அவராகவே பிள்ளையார் நான் சிறையிலே பார்க்கலாம் என்று கேட்கின்றார். அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது. அதைத்தான் நாங்கள் காத்திருந்தோம். பிள்ளையார் அந்த திட்டத்தை தான் போட்டிருந்தார். அப்ப கவர்னர் சிறைக்குள்ளே இருந்து கவர்னரை அழைத்து கௌரவித்து அவரை தன்னை வந்து பார்க்க வைக்கின்ற அளவுக்கு நாங்கள் திட்டத்தை போட்டு அவர் வந்து பார்த்த போது அவர்கிட்ட வைத்த வேண்டுகோள், நாங்கள் எழுச்சி பெற்றிருக்கின்றோம், உள்ளாட்சி மன்றங்கள் எல்லாம் எங்களுடைய கட்டுப்பாடுகளை உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது, இந்த நேரத்தில் நீங்கள் அந்த லைப்ரரியை பற்றி கவனிக்க வேண்டும், நிதி ஒதுக்கி தர வேண்டும், உங்களுடைய கையில் தான் பொறுப்பு இருக்கின்றது கவர்னர் என்கின்ற வகையிலே என்ற மாகாண சபை செயற்பாடுகளை செய்யவில்லை, மாகாண சபை செய்யவில்லை என்கின்ற குறையை அவரிடம் பேசியது பலனாக பிள்ளையார் எடுத்த அந்த அருமுயற்சியின் பயனாக கவர்னர் ஒரு தன்னுடைய ஒரு வேலை திட்டமாக இந்த நூலகத்தை பொறுப்படுகின்றார். அந்த நேரத்திலே பல கடிதங்கள், ஒரு நேரத்தில் அவர் வந்து சொல்லி போட்டு போன உடனே காசு ஒதுக்கப்படாது, தெரியும். பல முறை அவருடைய சந்திப்பு, அவருடைய மேற்கொண்ட உரையாடல்கள், அவருக்கு எடுத்துக்காட்டிய விடயங்கள், இந்த நூலகத்தை முடிக்க வேண்டிய அவசியம், அரசாங்க பணம், மக்களுடைய பணம் வீணடிக்கப்படுகின்றது, ஒரு அதிகாரம் போட்ட மாதிரி முதல் கட்டணம் முதல் மாடி முடித்த மாதிரி கிடக்கின்றது, பல விடயங்களை பல தடவைகளை பேசி அவருடைய நிதியிலிருந்து நாங்கள் 100 கோடி ரூபாயை அவர் ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகளுக்கு வந்து சேர்ந்தது. அதே போல கிழக்குமான அமைச்சிலிருந்து மேலும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. மாநில சபையில் இருந்த பணத்தை வாங்கலாம் என்கின்ற ஆலோசனையை நாங்கள் அவர்கிட்ட சொன்ன போது அவர் அதுக்குரிய முயற்சிகளை மேற்கொண்டார். அந்த நேரத்தில் மாநில சபையினுடைய நகர விழாவாக இருந்த சரணவான் தம்பியர்கள் அந்த நூலகத்துக்குரிய பணத்தை தர முடியாது என்று ஒற்றைக்காலிலே நின்றார். தற்பொழுது அந்த வீடியோக்களில் கூட சொல்லியிருக்கிறார், இது பெரிய தொகை, நாங்கள் தர முடியாது என்றால் நாங்கள் அந்த நேரத்திலே
பிரச்சனை மாறிவிட்டது என்னென்றால் இந்த பட்ஜெட் எஸ்டிமேஷன் திருப்பி ஒரு மீள் ஆய்வு செய்கின்ற போது 345 கோடி ரூபாய் தேவைப்பட்டது இரண்டாம் கட்ட வேலைகளுக்காக. அப்ப 342 ரூபாய் எப்படி எடுக்கணும் என்றால் 200 கோடி ரூபாய்க்கு வழிவகுத்தாயிற்று. கிழக்கு மாநில அமைச்சரும் கவர்னர் இருந்து 200 ரூபாய் எடுத்தாயிற்று. இது மாநில சபையினுடைய சொத்து மாநில சபைக்கு தான் வழங்கப்பட போகின்ற சொத்து மாநில சபை தான் வழிநடத்த போன்ற பராமரிக்க போன்ற இந்த நூலகத்தை என்கின்ற வகையிலே இன்னும் 145 கோடி ரூபாய்களை மாநில சபை தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் கவர்னர் முன்வைத்தோம். கவர்னர் அதுக்குரிய நெருக்கடியை கொடுத்து மாநில சபையோடு பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் மாநில சபை வளைத்து கொடுக்கவே இல்லை. பல முறை தொடர்புகளை மேற்கொண்டு சரணவான் அவர்கள் மேயர் அவர்கள் இந்த படத்தை தர முடியாது, இது பெரிய ஒரு தொகை எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் பணம் இருந்தது. கவர்னர் அந்நேரத்திலே மாநில சபைக்கு கமிஷனராக இருந்தவர்களுடைய என்னுடைய பாலிய நண்பர் தவராஜா அவர்கள் இறந்து விட்டார். இப்போது தவராஜா அவர்கள் கூட இதை செய்ய முடியாது, நாங்கள் தர முடியாது சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த நேரத்திலே கவர்னர் தன்னுடைய அதிகாரத்தை மிக உச்சமாக பயன்படுத்தி ஒரு வருஷம் நெருக்கடி கொடுத்து 100 கோடி ரூபாயாவது நீங்கள் அதுல இருந்து ரிலீஸ் பண்ணி ஆக வேண்டும் என்று கமிஷனருக்கு நெருக்குதல் கொடுத்தது கூட தவராஜா மேயருடைய ஒப்புதலே இல்லாமல் அவருக்கு விருப்பத்துக்கு மாறாக 100 கோடி ரூபாயை நிர்பந்திக்கப்பட்டார். இப்படி பறித்தெடுக்கப்பட்ட பணம் தான் 100 கோடி ரூபாய் மாநில சபையால் வழங்கப்பட்டது. தவிர மாநில சபையோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இருந்தோ அல்லது இந்த சுமந்திரன் சார்பில் இருந்தோ வேறு யாரின் சார்பில் இருந்தும் எந்த விதமான ஒரு நிதியும் இந்த நூலகத்துக்கு சரவணபவன் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டாரா? நிச்சயமாக அவர் கலந்து கொண்டார். அவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்தார்கள். அப்ப இப்ப என்னென்றால் இப்ப இவ்வளவு இதுக்கு பிறகு நான் இந்த வரலாறு முழுமையாக சொல்லி முடிக்கணும். இந்த 345 கோடி ரூபாயிலே அது 45 கோடி அவர்கள் தரவில்லை. 300 கோடி ரூபாய்கள் கிடைத்து விட்டது. கிடைத்து இரண்டாம் கட்ட வேலையில் ஆரம்பிக்க தொடங்கினது. அதே காலகட்டத்திலே பிள்ளையார் தேர்தலில் 20ஆம் ஆண்டு நினைக்கின்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று சிறையில இருந்து பாராளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்று வெளியே வருகின்றார். வெளியே வந்தவுடன் உங்களுக்கு தெரியும், வெளியே வருவதற்கு முன்பதாகவே மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக நியமிக்கப்படுகின்றார் ஜனாதிபதியா. அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக வந்த உடனே சிறையில் இருக்கின்ற போதே அவர் வெளியே ஒரு நாள் விடுப்பினை வெளியே வந்து மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பொறுப்பை எடுத்து முதலாவது நாள் கூட்டத்தை கூட நடத்தி கொண்டு போறார். அப்ப அன்றிலிருந்தே அவர் மீண்டும் இந்த பணத்தை பயன்படுத்தி இதை கட்டி முடிக்கணும் என்கிற மேலதிக பணங்களையும் ஒதுக்குவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டார். உள்ளே இருந்து கொண்டு அவர் சிந்தித்துக் கொண்டிருந்த 18ஆம் ஆண்டு இருந்து தொடங்கப்பட்ட வேலைகள் எங்களுக்கு 19ஆம் ஆண்டு இது இந்த சாத்தியமா இந்த 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டது. வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. மேலே 45 கோடி ரூபாய் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு வந்தது. எப்படி என்றால் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக வந்து விட்டார். எனவே வேகமாக அந்த வேலைகளை ஆரம்பித்த வேளையிலே அதற்கு பிறகு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக வந்ததும் அதற்கு சிறிது காலத்துக்கு பிறகு ராஜாங்க வீதி கிராமிய வீதிகளுக்கான ராஜாங்க அமைச்சராக வந்தது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த ராஜாங்க அமைச்சராக வருவதற்கு கூட நாங்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடன் ஒரு மெம்பர்ஷிப்போட பாராளுமன்றத்துக்குள்ள நுழைந்த அது தேசிய பட்டியலில் வந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டில் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக ஜனாதிபதியாக தேசியப்பட்டார். அந்த தெரிவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் கையெழுத்த வேண்டிய தேவை இருந்தது. அந்த நேரத்தில் எங்களுக்கு தமிழ் மக்கள் விடுதலை ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பிள்ளையார் அவர்கள் தான் இருந்தார். அந்த ஒரு உறுப்பினராக இருந்தா கூட அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அந்த வகையில் அந்த ஒரு உறுப்பினரை நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக தர முடியும், நாங்கள் கையெழுத்த முடியும் என்று சொல்லி அவருடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் பயனாக நாங்கள் ஒரு 3 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். இந்த விஷயத்துக்கு அப்பாற்பட்ட சொல்ல முடியும். ஒன்று, கல்முனை வடக்கு சேலை பிரச்சனையை தீர்த்து தர வேண்டும். 2வது, மயிலத்தவடு மாதவனை பிரச்சனையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மேய்ச்சத்தரை பிரச்சனையை தீர்த்து தர வேண்டும். அவருடைய பட்டள மாநகரத்தின் உருவாகி வருகின்ற கட்டடத்தை பூர்த்தி செய்வதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும். இந்த 3 கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணினோம். அதை அவர் ஒரு வகையிலே ஓரலாகத்தான் எழுத்து முறையெல்லாம் இல்லை என்ன நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வச்சு நாங்கள் டிமாண்ட் பண்ண முடியல. ஒரு சாதாரண உரையாடல் மூலம் இந்த விஷயங்களை சொன்னோம். அவர் நாங்கள் செய்து தரக்கூடிய செய்கிறேன் என்று சின்ன ப்ராமிஸ் தந்தார். அதன் அடிப்படையில் அவர் ஜனாதிபதியாக வந்தவுடன் 72 மில்லியன் ரூபாய்களை உடனடியாக எங்களுக்கு இந்த நூலகத்துக்கு அபிவிருத்தி தந்தார் மேலதிக வேலைகளுக்காக. அந்த 72 ரூபாய்களை கொண்டு நாங்கள் அந்த நூலகத்துக்கு பிள்ளையானவர்கள் குறிப்பாக அந்த தளவாடங்கள் நூலகத்துக்கான என்ன சொல்ற தளவாட வசதிகள் கபட் அந்த மாதிரி விஷயங்கள் முழுதையும் செய்து முடித்து கிட்டத்தட்ட நூலகத்தினுடைய முதல் கீழ்த்தளத்தை பாவனைக்கு வந்ததாக கிட்டத்தட்ட பாவனைக்கு தயாராக மாற்றி வரக்கூடிய எல்லா தளவாடங்களையும் செய்து முடித்தோம். அதோடு சேர்த்து மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் ராஜாங்க அமைச்சராக இருந்த காரணத்தினால் ராஜாங்க அமைச்சர் கிராமிய வீதிகள் ராஜாங்க அமைச்சர் என்கின்ற நிதி ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி இந்த நூலக வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளக வீதிகள் வடிகால் அமைப்பு வசதிகள் போன்றவற்றை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதற்கு 62 மில்லியன் ரூபாய்களை ராஜாங்க அமைச்சர் நிதியிலிருந்து பிள்ளையார் அவர்கள் ஒதுக்கியிருந்தார். அப்ப நாங்கள் இந்த எல்லா வகையிலும் இந்த பணங்களை பாருங்கள் ஆரம்பத்திலே போட்ட 80 மில்லியன் ரூபாய்கள் அத்திவாரம் போடுகின்ற போது அதுக்கு பிறகு இந்த 300 மில்லியன் ரூபாய்களில் 100 மில்லியன் மாநில சபையிலிருந்து பறித்தெடுத்தது. தமிழ்நாட்டிலிருந்து கிழக்கு மாநில அமைச்சிலிருந்து 200 மில்லியன். அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கே இருந்து 72 மில்லியன். அதுக்கப்புறம் ராஜாங்க அமைச்சராக இருந்த காரணத்தினால் அதனூடாக 62 மில்லியன். இவ்வளவு பணமும் கிட்டத்தட்ட 550-600 மில்லியன் ரூபாய்களை செலவழித்து இந்த நூலகத்தை கட்டி முடித்ததுக்கு 199% பங்கும்
பிள்ளையானை சாரும், வேறு யாரையும் சாராது. இப்ப என்ன வடக்கு கிழக்குல வந்து இந்த உரிமை அரசியல் பெருசா வேலை செய்யல. யாருமே உரிமைகளை பெற்றுக் கொள்றதுக்கு தமிழ் தேசிய கட்சிகளாலையும் ஒன்றும் செய்ய முடியல, அரசாங்கத்தோட எந்த கட்சிகளாலையும் ஒன்றும் செய்ய முடியல. ஆனா அபிவிருத்தி விடயத்துல வடக்குல டாக்டர் தேவானந்தாவும் கிழக்குல பிள்ளையானவர்களும் குறிப்பிட்ட விஷயங்களை செய்கிறோம். இந்த யுத்தத்துக்கு பிறகு வடக்கு கிழக்குல உருவான ஒரு முக்கியமான அபிவிருத்தி திட்டமாக மட்டக்களப்பு நூலகத்தை பார்க்கலாமா? நான் நினைக்கிறேன் அப்படித்தான். இது அபிவிருத்தி என்பது மட்டுமல்ல, அபிவிருத்தி என்பதும் உரிமை என்பதும் ஒரு முரண்பாடான விடயங்கள் அல்ல. முதலாவது அது வேறு விஷயங்கள் அல்ல, ஒன்றில் ஒன்று சார்ந்த விஷயங்கள். அபிவிருத்தி நடக்கின்ற போதுதான் சமூகம் வலுவடையும், சமூகம் வலுவடையும் போதுதான் உரிமைகள் பெற்றுக்கொள்ள முடியும், உரிமையை நோக்கி நகர முடியும். அந்த வகையில இது உரிமைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நாங்கள் லைப்ரரியை எதிர்த்தார்கள் என்று நாங்கள் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு அரசியல் செய்ய முடியும்? அதே போன்ற ஒரு லைப்ரரியை நாங்கள் உருவாக்கி காட்டுகிறோம் என்று சமூகம் எழுந்து நிற்பதுதான் சமூகத்துடைய வளர்ச்சியினுடைய அறிகுறி, அபிவிருத்தியினுடைய அறிகுறி, உரிமையினுடைய அறிகுறியும் கூட. இப்ப இந்த நூலகத்தை கொண்டு வரதுல அன்று மேயராக இருந்த சிவலீலா பிரபாகரன், ராஜன் சத்தியமூர்த்தி அவர்களுடைய மகள். நீங்க சொல்லுவீங்க ராஜன் சத்தியமூர்த்தி விடுதலை புலிகளாக கொல்லப்பட்ட. ஏன் ராஜன் சத்தியமூர்த்தி கொல்லப்பட்ட? இந்த விஷயத்துக்கு அப்பாற்பட்டது இருந்தாலும் கிழக்கு மாகாண கர்ணாமந்திரத்திலே கிழக்கு மாகாணம் பிரிந்து நின்ற போது, விடுதலை புலிகள் வடக்கு கிழக்காக பிரிந்து நின்ற போது ராஜன் சத்தியமூர்த்தி கிழக்கு மாகாண பிரிவை ஆதரித்தார். அதன் காரணமாக அவர் இந்த கருணாமனை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆலோசகராக, தலைவராக வருவார். கிழக்கு பிரிவுக்கு அவருடைய உடல் கூட தாட்டிடத்துல இருந்து அகற்றப்பட்டதாக. நடந்தது. அவரை சுட்டு கொண்டு போட்டு வன்னி பிரிவு படியங்கள் வந்து சுட்டு போட்ட நேரத்துல சுட்டு போயிட்டாங்களா. அது பிறகு அடக்கங்கள் செய்யப்பட்டது நாவலடி பிரதேசத்தில் நினைக்கிறேன். அப்ப அடக்கம் செய்யப்பட்ட போது அந்த இரவே திருப்பி போய் புலிகள் அந்த அவருடைய பொடியை தோன்றி எடுத்து சொல்ல முடியாத பொடியை அள்ளி கொண்டு எடுத்துக்கொண்டு ஆத்திரை வீசி கொண்டு போயிருந்தார்கள். கடல் வாவி, அந்த வாவியிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு செய்ய வேண்டி வந்தது. அது அவர்கள் சொல்லுகின்ற அவர்களுடைய பிரச்சார ஊடகங்கள் எழுதிய எழுத்து அந்த நேரத்தில் என்னவென்றால், அவருக்கு இந்த மண்ணிலே புதைக்கப்படுவதற்கான உரிமை இல்லையா, அதாவது அந்த ரோகி என்ற அடிப்படையில். இப்ப என்னன்னா அண்மையில ஒரு நேர்காணல்ல நீங்க சொல்றீங்க பிள்ளையான் பாடசாலைகளை கட்டினார், நூலகங்களை கட்டினார். அதே போல பிள்ளையான் கிராமங்கள் இந்த மதுச்சாலைகளையும் உருவாக்கினார். ஸ்ரீதரன் கிளிநொச்சியில் பல்வேறு மதுச்சாலைகளை உருவாக்கியது போல பிள்ளையானும் அப்படி உருவாக்கினார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, கேட்டிருப்பீங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்ல, அப்படி குற்றச்சாட்டுகள் பரவலா எங்கேயும் இல்ல. யாராவது ஒரு 2 பேர் சொல்லியிருக்கலாம். அதுல ஏதாவது உண்மை இருக்கா? அதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லை. என்ன அதிசயமா இருக்கிறாங்க இந்த கதை. பிள்ளையான் ஒரு எந்த ஒரு மதுச்சாலைக்கும் அனுமதி பத்திரம் கொடுக்கல. இல்ல, பிள்ளையான் உங்களுக்கு மட்டக்களப்புக்கு வந்து கேட்டீங்கன்னா தெரியும், கட்சியினுடைய தேர்தல் காலத்தில கூட சாராயம் கொடுக்காத ஒரே கட்சி தமிழ் மக்கள் விடுதலை கட்சி. ஏன்னா தமிழ் மக்கள் விடுதலை கட்சியினுடைய மகளிர் அணி மிக பலமானது, உங்களுக்கு தெரியும். அந்த மகளிர் அணி வைத்த முதலாவது முக்கியமான கோரிக்கை தலைவர் பிள்ளையானிடம், நாங்கள் ஒருபோதும் தேர்தலுக்கு சாராயம் கொடுக்கப்படாது. அந்த வகையில் தேர்தலுக்கு சாராயம் கொடுக்காத கட்சியே பிள்ளையானுடைய கட்சி தான். 2வது, பிள்ளையான் மாவட்ட வைக்கக்கூடிய தலைவராக இருந்த அந்த 2 வருட காலத்திலையும் புதிய பார்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லைங்கிற சட்டத்தை மட்டக்களப்பில் அமல்படுத்தினார். எந்த ஒரு புதிய பாரும் திறக்கப்படவில்லை. 3வது, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது மறைமுகமாக அந்த உங்களுக்கு தெரியும் புதிய பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு வடக்கில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்ட சர்ச்சைகள் எழுப்பியது. அந்த நேரத்திலே ரணில் விக்ரமசிங்கோட மிக நெருக்கமாக நாங்கள் இருந்தோம். பாதுகாப்பு அமைச்சராக பிள்ளையான் இருந்தார். எங்களுக்கும் நிச்சயமாக அந்த சம்பந்தமான தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டது. புதிய லைசன்ஸ் இருக்குது, தேவைண்டா எடுத்துக் கொள்ளலாம் என்று. தேவைண்டா எடுத்துக் கொள்ளலாம் என்ன அர்த்தம்னா, ஒன்று லைசன்ஸ் எடுத்து பாரத்தில் இருக்கலாம், அல்லது யாராவது பினாமிகள்கிட்ட கொடுத்து நம்மளை வேலை செய்யலாம், அல்லது யாருக்காவது விட்டு போட்டு காசை வாங்கலாம். இந்த கேவலமான வேலைக்கு பிள்ளையான் ஒருபோதும் போவதும் இல்லை, செய்வதும் இல்லை. எனவே அந்த எங்களுக்கு அவங்க ஆஃபர் பண்ண அந்த லைசன்ஸ்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இது முதலாவது விஷயம். யோசிச்சு பாருங்கள், இப்படியான ஒரு நிலைமையிலே மிக இப்படி வாய்ப்பு தேடி வந்த போது கூட அந்த லைசனை நாங்கள் எடுக்கவில்லை. எடுக்க பிள்ளையான் ஒருபோதும் எடுக்கவில்லை. 2வது, நாங்கள் 2 வருஷ காலமும் புதிய லைசன்ஸ் கொடுக்கப்படாத சட்டத்தை வைத்திருந்தோம். 3வது, கட்சியை சார்ந்து கூட சாராயம் கொடுக்காம தேர்தல் போட்டி கொடுக்கின்ற கட்சி எங்களுடைய கட்சி. இந்த நிலையிலே மிக அவதூறும் அபத்தவுமான இது போன்ற செய்திகளை பரப்புகிறவர்கள் யாரும் தெரியாது. அதை முழுமையாக நான் மறுக்கின்றேன். இது ஒரு அர்த்தமற்ற முழுக்க பொய்யான கதை. சின்ன விஷயத்தை சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த இந்த வேலைக்காக நூல் சேகரிப்பு நடந்தது. நூல் சேகரிப்புக்கு என்ற ஒரு புத்தக திருவிழாவை நடத்தினார் பிள்ளையார். இந்த நூல்களை சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி, என்றால் இந்த நான் சொன்னது போல அரங்கம் பத்திரிகையில் வந்த கட்டுரைகளை தொகுத்து ஒரு நூலாக மட்டக்களப்பில் பொலிவு பெறும் புதிய நூலகம் என்ற தலைப்பிலே செல்வராஜ் அவர்கள் ஒரு நூலாக தொகுத்து அதை வெளியிட்டார். அந்த நேரத்திலே
மட்டக்களப்பில் இருந்த சந்திரோதயம் கலை இலக்கிய வட்டத்தினர் அந்த நூலை மட்டக்களப்பிலே வெளியிட்டனர். வெளியிடுவதற்காக செல்வாய் அவர்களும் வந்திருந்தார். அவரை பயன்படுத்தி அந்த நூலகத்தினுடைய தளவாடங்களை எப்படி செய்வது, ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த நூலகத்துக்கு குறிக்கக்கூடிய தளவாட முறைமைகள் என்ன என்ற அறிவுறுத்தலின் அடிப்படையில் எல்லாம் நாங்கள் அந்த தளவாடங்களை செய்து முடித்தோம். அதற்கு மிக உதவியாக செல்வாய் அவர்கள் இருந்தார். அந்த நூலக அந்த புத்தக வெளியீட்டின் போது மௌனூர் பேராசிரியர் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையிலே அவர் பிள்ளையானை மிகவும் பாராட்டியதோடு அவர் அந்த கூட்டத்திலே சொன்னார், தன்னுடைய வாழ்நாள் சேகரிப்பான ஆயிரக்கணக்கான புத்தகங்களை நூலகத்துக்கு தருவேன் என்று சொல்லி. அன்று அவர் சொன்னதன் அடிப்படையிலே அதை தொடர்ந்து நாங்கள் இந்த புத்தகங்களை நூலகத்துக்கு கலெக்ட் பண்றதுக்கான வேலைகளையும் பிள்ளையார் தொடங்கி வைத்திருந்தார். அதன் அடிப்படையிலே செல்வராஜ் அவர்களுடைய தொடர்பு கொண்டு பேசி அவர் சேர்ந்து இயங்குகின்ற அப்ரோட் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினுடைய அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு நிறைய நூல்களை வழங்கியிருந்தார்கள். செல்வராஜாவுடன் நெருங்கி பணியாற்றிய ஒரு நிறுவனம். நிறைய நூல்களை எடுத்திருக்கிறோம். அப்ப அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய இந்த நேரத்திலே கிட்டத்தட்ட அவரிடமிருந்து 80,000க்கும் அதிகமான புத்தகங்களை நாங்கள் பெற்றுக் கொண்டோம். பல தடவைகளிலே அந்த புத்தகங்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு ஏற்றப்பட்டு கொழும்பிலே வந்து நாங்கள் இறங்கியது. இந்த கொழும்பிலிருந்து வந்து இறங்கிய புத்தகங்கள் அனைத்தையும் மட்டக்களப்பு கொண்டு செல்வதற்கான பணம், அந்த கிளியர் பண்றதுக்கான பணம் முழுதும் தனிப்பட்ட முறையிலே பிள்ளையானால் தான் வழங்கப்பட்டதை தவிர அல்லது வேற இந்த அரசாங்கங்களே அது பயன்படுத்த முடியாத ஒரு அனுமதியான வேலைகள் என்றதால சில விஷயங்களுக்கு. அப்ப அது மட்டுமல்ல, இந்த வகையில 80,000 புத்தகங்களை செல்வாய் அவர்கள் சேர்த்து தந்தது மட்டுமில்லை, மட்டக்களப்பிலே புத்தக திருவிழா ஒன்றை நடத்தி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய மூத்த வாசகர்கள், மூத்த எழுத்தாளர்கள், புத்தக சேகரிப்பாளர்கள் போன்ற அனைவரிடமிருந்தும் புத்தகங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதிலே பல காந்தங்குருக்கள் ஐயா என்று சொல்லக்கூடிய ஒரு ஐயா ஒரு மத போதகர் கிட்டத்தட்ட 3,500 புத்தகங்களை தந்தார். அதுக்கு தலைமைக்காக இந்த குழுவுக்கு தலைமையாக பவளகாந்தன் என்கின்ற மூத்த எழுத்தாளர் ஒருவரை போட்டு பவளகாந்தன் ஐயா தலைமையிலே அந்த நூலக குழு இயங்கியது. இதனோட மண்டல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் புத்தகங்கள் சேகரிக்கப்பட்டது. அந்த புத்தகங்களை சேர்த்தால் கிட்டத்தட்ட நாங்கள் 1,00,000 புத்தகங்கள் வரை பிள்ளையானவர்கள் இந்த நூலகத்துக்கு ஆசிரியத்திருக்கின்றார். அப்ப இந்த அளவு அந்த லைப்ரரிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த நூலகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நூலகத்துக்கு அத்திவாரமிட்டு அதில் 99% கட்டி முடித்து இன்று அந்த நூலகத்துக்கு 1,00,000 புத்தகங்களை சேர்த்து கொடுத்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நெல்லியடியில் இருக்கக்கூடிய நூலகம் புத்தகங்களை தன்னிடம் இருக்கக்கூடிய புத்தகங்களை விற்கிறது என்று சொல்லி அறவிலைக்கு விற்கிறதுக்கு தயாராக என்று சொல்லி அந்த புத்தகத்தை கூட போய் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி ஆக்கள் அனுப்பி பிள்ளையார் அந்த புத்தகங்களை கூட வாங்கி வந்தோம். அந்த அளவு தூரத்துக்கு அதுக்குரிய காசை கூட தனிப்பட்ட முறையில் பிள்ளையார் கொடுத்தார். எல்லாம் என்னத்துக்கு நான் சொல்லுகிறேன், இவ்வளவு ஆர்வமாக, இவ்வளவு ஆவலோடு, இவ்வளவு சுத்தமாக இந்த நூலகத்தை கட்டி முடிக்க வேண்டும், மக்களை கையளிக்க வேண்டும் என்று செய்த பிள்ளையாருடைய பெயர் அங்கே வரக்கூடாது என்பதற்காக யாரும் அந்த பெயரை உச்சரிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, பிள்ளையாருடைய கட்சி சார்பிலே, தமிழ் மக்கள் விடுதலை கட்சி சார்பிலே இருந்து இருக்கக்கூடிய முன்னாள் மாநில உறுப்பினர்களையோ கட்சியின் செயலாளரையோ கூட ஒரு அழைப்புகள் கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தமிழிசை கட்சி இல்லாமல் இந்த விழாவை நடத்தி இருக்கின்றது. அத்தனைக்கு மேலாக இந்த நூலகத்திலே இருந்த அடிக்கல், பிள்ளையானவர்கள் 10ஆம் ஆண்டு நாட்டிய அடிக்கலை தூக்கி வீசியிருக்கிறார்கள், அதை காணாமலாக்கி விட்டார்கள். இன்று இவ்வளவு மோசமான ஒரு அரசியலை தமிழிசை கட்சி செய்து வருகிறது என்பதை இந்த மக்கள் கொதித்து போய் அடிக்கலும் முதல்வருக்கு இடையில தூக்கி எறியப்பட்ட நினைக்கிறேன். ஒரு நீண்ட உரையாடல். நன்றி ஞானம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஓகே.